தருமபுரி மாவட்டத்தில் ஏரிகள் வறண்டு விட்டதால் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி விவசாயம் செய்யும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். $5000 லிட்டர் தண்ணீர் ₹1000. இப்படி தண்ணீரை விலைக்கு வாங்கிதான் பயிர்களை விவசாயிகள் காப்பாற்றி வருகிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கம்பைநல்லூர், மொரப்பூர், கடத்தூர், ஆரூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகளின் நிலை இதுதான். 1000 அடி போர் போட்டும் தண்ணி இல்ல, 100 அடிக்கு மேல கிணறு வெட்டிருக்கிறோம், அதுவும் தண்ணி இல்லாம போயிடுச்சு. ரொம்ப கடும் வறட்சியா இருக்குது. விலைக்கு வாங்கிதான் பாரு டேங்க்ல தண்ணி ஊத்துறோம். 1000 ரூபாய் 5000 லிட்டர் தண்ணி 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி ஊத்தி நாங்க அப்புறம் என்ன பண்றது? அதுவும் கடை வாங்கி தான் ஊத்தி ஆகணும். செடியை காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக. பசங்க எல்லாம் பாருங்க வறட்சி பார்த்து வெளியில போயிட்டாங்க. அங்க யாரும் இல்ல. நாங்க வயசானவங்க மட்டும்தான் இருக்கிறோம். எங்களுக்கே தண்ணி இல்லாம ரொம்ப பற்றாக்குறை, கஷ்டத்துல வாழ்றோம். 1000 அடி வரை தண்ணீர் இல்லை. ஏரிகள் வறண்டு விட்டன. தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயம் செய்து வந்த பலரும் பிழைப்பு தேடி வெளி மாவட்டங்களுக்கு சென்று விடுகின்றனர். விவசாயம் மெல்ல மெல்ல கைவிடப்பட்டு வருவதால் விவசாய நிலங்கள் தரிசாக மாறி வருகின்றன. கோடைப்பருவம் ஆரம்பிக்கல. இந்த சமயத்துல நெல், மக்காசோளம்லாம் எப்பவுமே விளைவிச்சுன்னு வருவோம். ஆனா இந்த வருஷம் அதிகப்படியான வெயிலுனால, மழை இல்லாதனால தண்ணி நீர் மட்டம் ரொம்ப கீழே போச்சுங்க. இதனால பாத்தீங்கன்னா மக்காசோளம், இப்ப நெல் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி விலைக்கு வாங்கி தான் ஊத்துறாங்க. ஒரு டேங்க் 800 ரூபா முதல் 900 வரையும் சொல்றாங்க. அது காசு கொடுத்து வாங்குறதுக்கும் தண்ணி இல்லைங்க. மொரப்பூர் பகுதியில தண்ணி இல்லைங்க. ரொம்ப சிரமத்துக்கு இடையிலே ரொம்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கோடைக்காலம் ஆரம்பிக்காத முன்னாடி அவ்வளவு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. இன்னும் கோடை பருவம் ஆரம்பிச்சா மனுஷன் குடிக்கிறது ஒரு தண்ணி இருக்காது. கால்நடைக்கோ மனுஷனுக்கு குடிக்கிறது தண்ணி அவ்வளவு ஒரு வறட்சியா இந்த வருஷம் கடுமையான வறட்சியா வருங்க. கம்பைநல்லூர் அடுத்த கேஈச்சம்பாடி பகுதி வழியாகத்தான் தென்பெண்ணை ஆறு செல்கிறது. மழைக்காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது கேஈச்சம்பாடி அணையில் இருந்து ராட்சத பம்புகள் மூலம் வறண்டு கிடக்கும் ஏரிகளுக்கு தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்பதே விவசாயிகளின் தலையாய கோரிக்கை. இந்த ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்து கடத்தூர் வரையும் பொதிகன் பள்ளம் வரையும் பம்பிங் சிஸ்டத்தை முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் அது அறிக்கை மட்டும் விட்டாங்களே தவிர எங்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. தண்ணி விட சொல்லி பல போராட்டங்கள் நடத்தணும். டவர்ல 2 நாள் 24 மணி நேரம் டவர்ல உட்காந்து போராடணும். அப்பயும் அரசுக்கு எந்த எங்களுடைய குறை கேட்கறதுக்கு நாதி இல்லை. அடுத்தபடியா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உண்ணாவிரதம் இருந்தோம். விவசாயிகளுடைய குறையை கேட்கறதுக்கே யாரும் இல்லை. இந்த அதிகாரிகளுக்கு ஆகட்டும், இந்த அரசியல்வாதிகளாகட்டும், விவசாயிகள் என்னன்னு ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. ஈச்சம்பாடி டேம்ல இருந்து எங்களுக்கு கொண்டாந்து ஏரிங்களை குட்டைங்களை நிரப்புனாங்கன்னா போதும். நாங்க நிலத்தடி போர் போட்டு நாங்க தண்ணி எடுத்துப்போம். ஒரு பாசனத்துக்கோ இதுக்கோ ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். அதிகமா இல்லைனாலும் எந்த அரசும் கவர்மெண்ட் எதுவும் உதவி பண்ண மாட்டேங்குது. 10 வருஷமா கோரிக்கை வச்சிருக்கிறோம். இது விவசாயிகளின் 10 ஆண்டு கால கோரிக்கை மட்டுமின்றி அரசியல்வாதிகளின் வாக்குறுதியும் கூட. இதை கூட அரசு நிறைவேற்ற தயக்கம் காட்டுவதாக விவசாயிகள் புலம்புகின்றார்கள். தண்ணீரின்றி வாடும் பயிர்களின் கண்ணீரை துடைக்க தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் விவசாயிகளுக்கு செலவுகள் அதிகரிப்பதுதான் மிச்சம். கேஈச்சம்பாடி அணையில் இருந்து ராட்சத பம்புகள் மூலம் ஏரிகளுக்கு நீரேற்றம் 10 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறுமா என வழிமேல் விழி வைத்து கண்ணீருடன் காத்திருக்கிறார்கள் விவசாயிகள். சத்தியம் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் சீனிவாசனுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.